ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விலாக் முடக்கத்தான் கீரை களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் காப்படி பச்சை அரிசியை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் 1 மணி நேரம். இந்த பக்கம் முடக்கத்தான் கீரையை 1 to 2 டைம்ஸ் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு கொரன்னு தண்ணி விட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீரையையும் போட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்து அதுவும் வச்சுக்கோங்க. இதில் நான் முட்டையோ தேங்காய் பாலோ எதுவுமே இதில் சேர்க்கலைன்னா வெறும் பச்சரிசி முடக்கத்தான் கீரை இது 2 மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். அது நல்லெண்ணெயில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நாம் அரைச்ச முடக்கத்தான் கீரையில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நான் அரைச்சி வச்ச விழுதை அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கை விடாமல் கிளறினா தான் நல்லாயிருக்கும், கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கட்டிகள் நிறைய வந்துடும், கொஞ்சம் கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ஒரு பொருளும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பச்சை வாசனை போட உடனே நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. சேர்த்த பிறகு நம்மளுடைய முடக்கத்தான் கீரை களி ரெடி ஆகிடும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.